அம்மா எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சுல, கிளம்பலாமா? எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு பூஜா, வாங்க போலாம். அம்மா கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? நேத்து என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. இனிமேலும் இந்த மண்டபத்துல நம்மளால இருக்க முடியாது. வாங்க போகலாம். என்னங்க, என்ன இங்க தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னங்க உங்களுக்கு என்னாச்சு? என்னாச்சுங்க இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? நம்ம மோசம் போயிட்டோம். நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னே தெரியல. ஏங்க அப்படி சொல்றீங்க? ஏங்க காலையில வெளியில கிளம்பி போகும்போது நல்லா தானே இருந்தீங்க, இப்ப என்னங்க ஆச்சு? காசு கிடைச்சிச்சா இல்லையா? காசு தரேன்னு சொன்னவங்க இப்ப தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. என்னங்க நீங்க இப்ப இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம மகளுக்கு கல்யாணம், இந்த நேரத்துல காசு இல்லன்னு சொல்றீங்க? நம்ம சம்பந்தி அம்மா கிட்ட சொன்ன மாதிரி 150 பவுன் நகை போட்டே ஆகணுங்க. நானும் எல்லா இடமும் விசாரிச்சு பார்த்துட்டேன், ஒருத்தரும் போன் எடுக்க மாட்டேங்காங்க. கரெக்டா காசு இல்லன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னங்க பண்ண போறோம்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. என்னங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என்னன்னு தெரியலமா, லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு? என்னங்க பயமா இருக்கு, கண்ணை திறந்து பாருங்க. என்னங்க யாராச்சும் வாங்களே, யாராச்சும் வாங்களே. பூஜாமா, பூஜா கொஞ்சம் சீக்கிரமா வாங்கம்மா. ஆண்டி என்னாச்சு ஆண்டி? என்னக்கா எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? திடீர்னு மாயாவோட அப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, கொஞ்சம் வாங்கம்மா. இது வாரமா? என்னங்க கண்ணை திறந்து பாருங்க. என்னங்க என்னக்கா என்னாச்சு? ஏய் கார்த்திகா, மேனகா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரிக்கா. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிங்க. மெதுவா மெதுவா கண்ணை திறக்காங்க பாருங்க. முடியல. மல்லிகா, மல்லிகா. என்னங்க நான் பக்கத்துல தாங்க இருக்கேன். என்னாச்சு ஆண்டி? அங்கிளுக்கு திடீர்னு எப்படி இப்படி ஆச்சு? என்ன சொல்லனே தெரியல பூஜா. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கா? இதுக்கு முன்னாடி வந்தது இல்ல, இதுதான் முத தடவை. என்னாச்சு? கொஞ்சம் உடம்பு சரியில்லையா என்ன அவருக்கு? அப்படிலாம் இல்ல, மாயாவை நினைச்சுதான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. என்னாச்சு ஆண்டி? மாயாவால அங்கிளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா? ஏன்? ஆமா பூஜா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்க கிட்ட 150 பவுன் நகை வேணும்னு கேட்டாங்க. அந்த நகையை எங்களால ஏற்பாடு பண்ண முடியல. இன்னைக்கு என் மகளுக்கு கல்யாணம் வர, கடைசி நேரத்துல 2 பேர் தாரேன்னு சொன்னவங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டுதான் அங்கிளுக்கு இப்படி ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. ஆண்டி இந்த விஷயம் மாயாவுக்கு தெரியுமா? இல்லம்மா, அவங்க எங்க கிட்ட 150 பவுன் கேட்ட விஷயத்த நாங்க மாயா கிட்ட சொல்லல. எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணிடலாம் நினைச்சோம், கடைசி நிமிஷத்துல இப்படி சொல்லிட்டாங்க. என்ன பண்ணனே தெரியலம்மா. சரி ஆண்டி நீங்க எதுக்கும் வருத்தப்படாம இருங்க. இப்போதைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம், சரியா? என்ன பண்ணனே தெரியல பூஜா, ரொம்ப பயமா இருக்கு. என் மக கல்யாணம் இன்னைக்கு நடக்குமா நடக்காதானே தெரியல. கண்டிப்பா நல்லபடியா கல்யாணம் நடக்கும் ஆண்டி, நீங்க எதுக்கும் வருத்தப்படாம இருங்க. அங்கிளை நல்லா பாத்துக்கோங்க ஆண்டி. சரி பூஜா. பூஜா சொல்ற மாதிரி இந்த விஷயத்தை யாட்டி இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்க்கா. சரிங்கக்கா. பூஜா வா போலாம், நீங்க அவரை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. சரிக்கா. சரி போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணுமா? போதும் டி, கரெக்டா தான் இருக்கு. ஆமா மாயா. சொல்லுங்க சித்தி. உன் ஃப்ரெண்டு பூஜா தானே உனக்கு ரெடி பண்ணி விடுவா, இன்னைக்கு எங்க பூஜா வளர்க்கணும்? நேத்து நைட்ல இருந்தே என் கூட இல்ல அவ. அவங்க அம்மா ரூம்ல தான் இருந்தா. நைட்டு படுக்க வருவான்னு பார்த்தேன், வரவே இல்ல. நானும் அவளை தான் தேடிட்டு இருக்கேன். நீங்க அவளை பாத்தீங்கன்னா நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க. சரி மாயா. மாயா இதோ பூஜாவே வந்துட்டா. என்ன பூஜா, உன் ஃப்ரெண்டுக்கு நீ தான் அலங்காரம் பண்ண வருவேன்னு பார்த்தா உன்னை ஆளே காணும். ஒன்னும் இல்லக்கா, அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் அம்மா பார்க்க அங்க போயிருந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. இப்ப எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? இப்ப பரவாயில்லக்கா. சரிம்மா, நீ மாயா கூட இருந்து அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. நான் கீழே போய் கெஸ்ட் வந்திருப்பாங்க, அவங்கள போய் பாக்குறேன். சரிங்கக்கா. ஆமா பூஜா, உனக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஒரு மாதிரியாவே இருக்க, என்னாச்சுடி? நேத்து நைட்டு என் கூட தானே எப்போ படுப்ப, ஏன் நைட் இங்க வரல? அதான் சொன்னல அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு. பொய் சொல்லாதடி. நேத்து அருண் உன்னை தேடி என் ரூமுக்கு வந்தாரு. அவர் எதுக்கு என்னை தேடி உன் ரூமுக்கு வந்தாரு? இப்ப நீ எதுக்கு கோவப்படுற? அப்போ உனக்கு அருணுக்கு ஏதோ பிரச்சனை அப்படித்தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பொய் சொல்லாதடி. உன்னைய பத்தி எனக்கு தெரியாது. என்னடி நடந்துச்சு நேத்து நைட்டு? அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலடி. சரி போ, என்னமாச்சு பண்ணு போ. அட என் போன் அடிக்குது, ராஜேஷா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரேகா என்னோட மொபைல் எடுத்துட்டு வாயேன். சரிடி இந்த எடுத்துட்டு வரேன். சொல்லுங்க ராகேஷ். தோ ரெடி ஆகிட்டே இருக்கேன். நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? சரி சரி. சரி சரி. இவ ஒருத்தி நேரங்களும் தெரியாம இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கா. பூஜா இப்ப எதுக்கு போன வாங்கின? இங்க பாரு மாயா, கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த மாதிரிலாம் பேசாத, சரியா? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உனக்கு தான் எல்லா பிரச்சனையும் இருக்கு. என்னடி சொல்ற? இங்க பாரு, சொல்றது நல்லா கேட்டுக்கோ. ராஜேஷ் கிட்ட இப்ப பேசாத, பிறகு மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு பிறகு எதுவும் நடக்கலன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, பாத்துக்கோ. என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்ற?
இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ராஜேஷோட அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட வரதட்சணையா 150 பவுன் நகை வேணும்னு கேட்டிருக்காங்க. அது உங்க அப்பா அம்மாவால ரெடி பண்ணி கொடுக்க முடியல. இப்போ அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, உங்க அப்பா உங்க அம்மாவும். நீ என்னன்னா போன்ல சிரிச்சு பேசிட்டு இருக்க. இந்த கல்யாணம் இன்னைக்கு நடக்குமா நடக்காதானே தெரியல. ஐயோ மாயா, நீ வருத்தப்படணுங்கிறதுக்காண்டி நான் இதை சொல்லல. இந்த மாதிரி நீ ரொம்ப மனசுல ஆசையை வளர்த்துக்காதங்கிறதுக்காண்டி தான் நான் சொன்னேன். இப்ப எதுக்கு நீ அழுகுற? ஏடி, இப்ப எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எப்படி இருக்காங்க? இப்ப நல்லா தான் இருக்காங்க. கொஞ்சம் சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி கல்யாணம் முடிகிற வரைக்கும் இதை பத்தி யார்ட்டி சொல்ல வேண்டாம், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெதுவா சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இப்பவே எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் பார்க்கணும் போல இருக்கு. வேண்டாண்டி, இந்த விஷயம் உனக்கு தெரியாத மாதிரி நீ வச்சுக்கோ, இல்லைன்னா உங்க அம்மா உங்க அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எவ்வளவு பெரிய விஷயத்த எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. எல்லாம் உன் நல்லது கண்டிதாண்டி அவங்க எதுவுமே சொல்லல. என்னாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. இது தெரியாம நான் உன் மேலயும் கோவப்பட்டுட்டேன். சாரி பூஜா. சரிடி, நாங்க இன்னைக்கே ஊருக்கு கிளம்பலாம் நினைச்சிட்டு இருந்தோம். கடைசி நேரத்துல உங்க அப்பாவுக்கு இப்படி நடக்கிறத பார்த்து சரி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வச்சுட்டே ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணி தான் ஊருக்கு போகல. ரொம்ப தேங்க்ஸ் பூஜா. இருக்கட்டும்டி, நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாம இரு, சரியா? சரி பூஜா. ஆமாக்கா, கேட்கணும்னு நினைச்சேன். புடவை சூப்பரா இருக்கு. எங்க பொண்ணு வீட்டுல எடுத்து கொடுத்தாங்களா என்ன? பொண்ணு வீட்டுல எடுத்து கொடுத்துட்டாலும் இது எனக்காண்டி நானே போய் வாங்கிட்டு வந்தேன். சூப்பரா இருக்குக்கா புடவை. நகையும் சூப்பரா இருக்கு. நகை எப்ப எடுத்தது? இப்பன்னா பையன் கல்யாணம்ல புது நகை போடணும்னு சொல்லி நகையெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். பரவாயில்லக்கா, சூப்பரா இருக்கு. ஆனா நீ ஏன்க்கா இந்த மாதிரி இடத்துல போய் சம்மந்தம் பிடிச்ச? ஏன் சில்பா அப்படி சொல்ற? இல்ல, இவங்க நம்ம வசதிக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரியே தெரியுது. நானும் நிறைய இடத்துல சம்பந்தம் பார்த்தேன். ஒன்னும் என் மகனுக்கு பிடிக்கல. இந்த பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சுக்கிடுச்சுட்டா. சரி மகன் ஆசையை நிறைவேற்றி வைப்புமேன்னு சொல்லி நானும் பரவாயில்லன்னு சரின்னு சொல்லிட்டேன். சரி சரி. அட, முக்கியமான ஆட்களும் வராங்க. அது யாரு முக்கியமான ஆளுக்க? அட வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. வாங்க, என் பையன் கல்யாணத்துக்கு நீங்க எல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். சரி சரி. வாங்க உட்காருங்க உட்காருங்க. குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் எடுத்துட்டு வரட்டா? இல்ல இருக்கட்டும், வந்திருக்கவங்கள கவனிங்க, நாங்க போய் உட்காந்துக்கிறோம். சரி சரி, போங்கம்மா உள்ள போங்க. எக்கா, யாருக்கா இவங்க? பார்க்க பெரிய இடமால இருக்கு. இவங்களா? ஆமாண்டி, நல்ல பெரிய பணக்காரங்க. நம்ம ராகேஷ் இருக்காம்ல, அவன் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பானே அருண்னு, அவங்களோட அப்பா அம்மா. ஓ, அந்த அருணோட அப்பா அம்மாவா? சரிடி, நம்ம வந்திருக்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல, வேணுங்கிறத என்னெல்லாம் வேணுமோ கேட்டு கொடு, சரியா? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இவங்களத்தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன், எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு. நம்ம நினைச்ச மாதிரியே வந்துட்டாங்க. சரி, இவங்க கிட்ட போய் பேசி பாப்போம். மாமா, நம்ம அருண் இங்கதான் இருக்கான் தெரியுமாப்ல. இப்போ அவன் எங்க இருக்கான்னு பாருங்க, அவன்கிட்ட நான் பேசணும். அம்மா, எம்மா, என்னடி சொல்லு. என்னம்மா, அப்பா எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்காரு? இங்க வச்சு நம்ம தம்பியை வைவாரோ? அதான் ஒண்ணும் புரியல. பாத்துக்கலாம். இங்கதான் அழகழகான பொண்ணுங்களா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த பக்கமா போவோம். ஐயோ, பெரிய முதலாளி, தெரியாதனமா அந்த பக்கம் வந்துட்டோமோ? ஓய் விக்கி. என்ன விக்கி, எங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? பெரிய முதலாளி கூப்பிடுறாரு, கண்டுக்காம போறீங்க. அது ஒண்ணும் இல்ல பெரிய முதலாளியா, தண்ணி குடிக்கலான்னு வந்தேன், கிச்சனை மறந்துட்டேன் எந்த பக்கம் இருக்குன்னு. வழி மாறி வந்துட்டேன், நான் அங்கிட்டு போறேன். நில்லுங்க விக்கி, நீங்க வரட்ட போறீங்க. அம்மா அருண் எங்க? சின்ன முதலாளி ஐயாவா? இந்த கூட்டிட்டு வரேன். ஆத்தாடி, ஏதோ சொல்லி சமாளிச்சாச்சு. எப்பா விக்கி, இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிரு, அதான் உனக்கு நல்லது. நீங்க கோவப்படாதீங்க மாமா. எவ்வளவு தைரியம் இருந்தா போர்ட் மீட்டிங் அட்டன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனவன் இங்க நல்ல கல்யாணத்துல கூத்தடிச்சிட்டு இருக்கான். வரட்டும், அவனுக்கு இருக்கு. என்ன, இவங்க எல்லாரையுமே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இருக்கும். டேய், நான் தாண்டா உங்க அப்பன். சாரி டாடி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஏங்க பிள்ளைய திட்டாதீங்கங்க. நீ இப்படி செல்லம் கொடுக்க போய் தான் அவன் பேச்சு கேட்கறதே இல்ல. சரி விடுங்க, ஏதோ ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணிட்டான், இனிமேல் அப்படி பண்ண மாட்டான். விடுங்க, அவன் ஃப்ரெண்டு கல்யாணம் தானே, அதுக்காண்டி வந்திருப்பான். இப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் ஒரு தடவை சொல்லியே 1000 தடவை இவன் தப்பு பண்றதுக்குலாம் நீ சப்போர்ட் பண்ற. நானும் மன்னிச்சு விடுறேன். இந்த தடவை கண்டிப்பா நான் அவனை மன்னிச்சே விட மாட்டேன். ப்ளீஸ்ங்க விடுங்க. சரி விடுங்க மாமா, அவனுக்கு இந்த வேலை பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ என்னமோ. நீங்க கொஞ்சம் யோசிச்சு அவனுக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்கணும். கொஞ்சம் யோசிக்காம அவனுக்கு கொடுக்க போய் தான் அவன் இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கான். சே, இந்த மாமா என்ன நமக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா நம்மளே கவுத்து விட்டுருவார் போல. என்னங்க, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏண்டி, மாப்பிள்ளைக்கு அருண் மேல எதுவும் கோவமா என்ன? தப்பு தப்பா நம்ம பையனை பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு.
இல்லம்மா அவர் அப்படிலாம் கிடையாது. இப்ப ஏன் இப்படி பேசுறாருன்னு தெரியல. இங்க பாருடா, இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமேல் இப்படி பண்ண பிறகு இனிமே என் கம்பெனிலே உன்னால இருக்க முடியாது பாத்துக்கோ. சரிப்பா. கோமா வேலைக்கே வராதன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா என்ன இவரு மன்னிச்சு விட்டாரு. இவனை நிரந்தரமா அந்த வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த இடத்துக்கு நம்ம வரலான்னு பார்த்தா சாதாரணமா மன்னிச்சு விடுறாரு. சரி அவர் புள்ள தானே, அப்படித்தான் பண்ணுவாரு. போக போக நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாருங்க. நீங்க தானே அருணோட அப்பா அம்மா? ஆமா சொல்லுங்க. நீங்க யாரு? நான் அருணோட அக்கா. ஓ அக்காவா, சரி. அருணை பத்தி உங்ககிட்ட சொல்லணும். அதுக்கு முன்னாடி நீங்க யாரு? நான் ராகேஷோட சித்தி. ஓ அப்படியா, சரி. நேத்து உங்க பையன் ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டான். அவனை காப்பாத்துனது நான் தான். என்ன சொல்றீங்க? ஏன் தம்பிக்கு ஆபத்தா? ஆமா, ஆபத்து தான். அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துனது நான் தான். ஏங்க நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என் பையனுக்கு அப்படி என்னங்க பிரச்சனை வந்துச்சு? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி ஆபத்துனா அந்த மாதிரி ஆபத்து இல்ல. ஒரு பொண்ணால அவங்க பையனுக்கு ஒரு ஆபத்து வர பார்த்துச்சு. நான் தான் காப்பாத்தினேன். என்னது, ஒரு பொண்ணாலையா? நீங்க சொல்றதே எங்களுக்கு புரிய மாட்டேங்கி. நான் உங்களுக்கு விலாவாரியா எல்லா விஷயத்தையும் சொல்றேன். ஓ அங்க இருக்காளா? அங்க ஒரு சிவப்பு கலர் சுடிதார் போட்டு ஒரு பொண்ணு நிக்கிறாளே, உங்களுக்கு தெரியுதா? ஆமா, அங்க ஒரு சிவப்பு கலர்ல ஒரு சுடிதார் போட்டு ஒரு பொண்ணு நிக்கிறா. அந்த பொண்ணாலதான் உங்க தம்பிக்கு ஆபத்து வர பார்த்துச்சு. நான் தான் காப்பாத்தினேன். அவன் என் தம்பி அப்படி என்ன செஞ்சா? சொல்றத நல்லா கேளுங்க. அந்த பொண்ணோட அம்மா இருக்காளே, அவ 3 பொம்பளை பிள்ளைகளை பெத்தனால அவ புருஷங்காரன் விட்டுட்டு போயிட்டான். அதனால அவ அம்மாக்காரி என்ன தெரியுமா பண்ணுவா? இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய வசதியான கல்யாண வீட்டுக்கெல்லாம் அவ பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற பெரிய பணக்கார வீட்டு பையங்களையா வளைச்சு போடுறதுதான் அவங்களுக்கு வேலையே. இதை விட்ட வேற வேலையே கிடையாது. அதனாலதான் நேத்து இந்த மாதிரிதான் உங்க பையன் பின்னாடி இவ சுத்திக்கிட்டே இருந்தா. நாங்க நேத்து சத்தம் போட போய் தான் உங்க பையனை அந்த பொண்ணுகிட்ட இருந்து காப்பாத்த முடிஞ்சிச்சு. ஓ, இவ அவ்வளவு மோசமானவளா? ஏமா, அவளை சும்மா விடக்கூடாது. போங்க போய் நல்லா நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேளுங்க. அப்பயாச்சும் அவளுக்கு உரைக்குதான்னு பார்க்கலாம்.